ஹே கைஸ் வெல்கம் டு என் டு டிவிகே. ஸோ தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 30-35 நாள் தான் இருக்கும். ஸோ இந்த நிலைமையில எல்லா கட்சிக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேட்பாளர் பட்டியலாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாம் தமிழெல்லாம் வந்து வெளியிட்ட முடிச்சிட்டாங்க. ஸோ டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில் டிவிகே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நேர்காணல் நடத்தி வந்து வேட்பாளர்லாம் தயார் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99% வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1% வந்து அஃபீஷியலா சொன்னதுக்கு அப்புறமா அதாவது டிவிகே சைடுல இருந்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ அந்த வகையில விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூர் தொகுதியில தான் போட்டியிட போறாரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. சோ சென்னை பெரம்பூர் தொகுதியோட சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 36 தொகுதி இருக்கு. சோ அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து சென்னை மாநகரம். சோ அதனால விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னை மாநகரத்துல எங்க போட்டிட்டாலும் சரி அதோட இம்பாக்ட் வந்து அந்த ஒரு 36 தொகுதியில் இருக்கும். சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி நிக்கிற அந்த 36 தொகுதி வந்து ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ 36 தொகுதியில வந்து வெற்றி வாய்ப்பு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த பெரம்பூர் தொகுதியை சுத்தி அந்த 36 தொகுதியில வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் அண்ட் அருண்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் நிக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்கள தான் நிப்பாட்டுவாங்க. சோ அந்த வகையில அவங்களும் வெற்றி பெறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது இன்னும் வந்து அஃபீஷியலா கன்ஃபார்ம் ஆகல. சோ வெயிட் பண்ணுங்க. அஃபீஷியல் அப்டேட் வந்ததுக்கு அப்டேட் பண்ணலாம். சோ இப்போதைக்கு வந்து 36 தொகுதி வந்து வெற்றியில இருக்குது. சோ அதை வந்து உறுதிப்படுத்திக்கலாம் இப்பவே நம்ம. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த 36 தொகுதியும் வந்து டிஎம்கேட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் டிஎம்கேட கோட்டையில ஓட்டை போட போறாரு அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா விஜய் அவர்கள் தான் ஜெயிக்க போறாரு. சோ இந்த ஒரு தொகுதியில விஜய்க்கு எதிராக யாரை டிஎம்கே களம் இறக்குறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு 36 வேட்பாளர்கள் விஜய் அவர்கள் தேர்வு பண்ணி முடிச்சிருக்காரு. இன்னும் அவங்களோட வந்து நேர்காணல் நடத்தல. சோ அதை நடத்திட்டார் அப்படின்னா அது வந்து வெளியிட்டுருவாங்க. சோ அதெல்லாம் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்பாளராக நிற்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதை பத்தி உங்களோட பின் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம தளபதி பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.